வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 28 மே 2026 அன்று தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். பக்ரீத் பண்டிகை இன்று மே 28 கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேற்று மே 27 அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து பல கோரிக்கைகளை வைத்துள்ளார். பிரதமர் தனது அரசு பயணமாக நெதர்லாந்து நாட்டிற்கு சென்ற பொழுது அங்கு ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்ததற்காக முதல்வர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு மையங்களாக கடந்த சில ஆண்டுகளாக DRDO என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வரும் மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு AMCA மற்றும் மேம்பாட்டு மையம், வான்வழி அமைப்பு மையம் CABS ஆகியவற்றை தமிழ்நாட்டில் அமைப்பது குறித்து கடந்த சில ஆண்டுகளாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த சந்திப்பில் வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்குமாறு பிரதமரிடம் தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டார். பாஜக உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்திக்க முதல்வர் அனுமதி கிடைக்கவில்லை. இதனிடையே இதற்கு முன்பு நாகாலாந்து ஆளுநர் நந்த் கிஷோர் யாதவ், கேரள முதல்வர் சதீசன், கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை புதன்கிழமை சந்தித்து பேசினர். மே 27 அன்று சுவடி பதிப்புகளும் உரை ஆசிரியர்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 2 நாள் பயிலரங்கத்தின் நிறைவு விழாவில் முதல் 5 இசை பண்கள் என்ற நூலை வெளியிட்ட தினமணி ஆசிரியர் கி. வைத்தியநாதன், திருக்குறள் பொது அறிவில் சிறந்து விளங்கிய அரசு பள்ளி மாணவி, 5ஆம் வகுப்பு படிக்கும் இம்மாணவி NS இசைக்கு தமிழக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பரிசை வழங்கினார். இவர் 1330 திருக்குறளை ஒப்பித்தும் 195 நாடுகளின் தேசிய கொடியை பார்த்து நாட்டின் பெயரை சரியாக கூறி சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக் கழகம் தனது கொள்கையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சீருடை கருப்பு நிற தொப்பி, பெல்ட், கருநீல வண்ண சட்டை, காக்கி பேண்ட் என தயாராகி உள்ளது. மேலும் கருப்பு நிறத்திலான பெல்ட் வழங்கப்பட்டுள்ளது. இப்படையில் 1 காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர், 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இதில் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த அதிரடிப்படையினரின் பிற போலீசாரிடமிருந்து தனித்துவமாக தெரியும் வண்ணத்தில் பிரத்யேக சீருடை மற்றும் புதிய சின்னம் லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த சின்னம் என்று அழைக்கக்கூடிய லோகோவானது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சின்னத்தில் தைரியம், வேகம், அறிவுத்திறனை பறைசாற்றும் வகையில் சிங்கத்தின் முகம் பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மே 27 அன்று தலைமைச் செயலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் சி. விஜயலட்சுமி தலைமையில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறை சார்ந்த கூட்டம் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ச. ராஜேஷ்குமார், கடந்த தினங்களில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் 2 கைதானவர்களுக்கு குண்டர் சட்டத்தில்
ஓராண்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த குண்டர் சட்டம் என்பது இடையில் ஜெயிலிலிருந்து ஜாமீனில் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் சட்டமாகும். இது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் இதனை வழங்குவார். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இந்நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. வழக்குரைஞர் MGK நிஜாமுதீன் எழுதியுள்ளார். அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, அனாதை நபிகளாகும் அவர் வழி மக்களும். முகமது நபி பிறப்பிலேயே அனாதையானவர் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அனாதைக்கு மிக உயர்ந்த இடத்தை இஸ்லாம் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நபிகள் நாயகத்தின் மனிதநேயம், அனாதைகள் மீதான அக்கறை மற்றும் செயல்பாடுகள் இன்றும் உலகெங்கிலும் உள்ள அனாதைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உத்வேகமாக திகழ்கிறது. மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவன் வாழ்வதற்கு குடும்பமும் சமூகமே முக்கியமானது. இந்த குடும்ப சமூகம் சார்ந்த வாழ்வியல் முறைக்கு சந்நியாசமும் துறவமும் முற்றிலும் நேர்விரோதமானதாகும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். இவை இரண்டையும் இஸ்லாம் அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. அதாவது சந்நியாசமும் துறவரமும் இஸ்லாம் சமூகத்தினர் ஏற்பதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. குடும்பமாக செயல்படுவதே இவர்களது ஒரே நோக்கம். மாறாக, திருமணம் செய்யாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்ற தத்துவத்தை இஸ்லாம் பறைசாற்றுவதன் மூலமாக குடும்பமே பிரதானமானது என்பதை உறுதிப்படுத்துவதோடு மக்கள் குழுக்களாக இணைந்து வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டையும், இறைவனை தொழுவதில் கூட ஜமாத்தாக என்பது மக்கள் கூட்டமாக ஒன்று சேர்ந்து தொழ வேண்டும் என்று இறை வணக்கத்திலேயே வலியுறுத்துவதன் மூலம் சந்நியாசம், துறவு உட்பட தனித்த வாழ்க்கையை இஸ்லாம் வேறறுக்கிறது. குடும்பமே இஸ்லாம் மதத்தின் மிக பெரிய நோக்கமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இறைவன் முகமது நபி அவர்களுக்கு உலகில் பிறந்ததும் வழங்கிய முதல் அடையாளம் அனாதை என்பதே. ஏனெனில் பிறக்கும் முன்பு தந்தையையும் பிறந்த பிறகு தாயையும் இழந்தவர் முகமது நபி. திருக்குரானில் அவர் எழுதிய திருக்குரானில் அனாதைகளின் பாதுகாப்பாக பல வசனங்கள் அருளப்பட்டுள்ளது. அதில் ஒன்று மட்டும் பார்ப்போம். அவர்களுக்காக நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது. அனாதைகளுக்கு நீங்கள் அவர்களுடன் கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்கள். சீர்படுத்துவோனையும் சீரழிப்போனையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று கூறுவீராக. அல்-குர்ஆன் 2:220. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாத்தக் ஃபிடிஸ் ஒருங்கிணைந்த திட்டத்தை தொடரவும், அந்த திட்டத்துக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு 25,530 கோடி செலவிடவும் மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. SIR மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு என்பதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை SIR மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் நேற்றைய மே 27, 2026 அன்று தீர்ப்பளித்துள்ளது. நியாயமான தேர்தலுக்கான அரசமைப்பு சட்ட ஆணைக்கு SIR உயிரூட்டுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த SIR என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஷரத்து 324 பிரிவு 21 உட்பிரிவு 3 படி அடிப்படையிலான ஆணைக்கு SIR உயிரூட்டுகிறது என்பதை கூறுகிறது. எனவே இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக கூற முடியாது. SIRஇன் நோக்கம் என்பது சுதந்திரமான நியாயமான தேர்தல் என்ற அரசமைப்பு சட்ட இலக்குடன் நேரடியாக தொடர்புடையது என்பதில் உச்சநீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது.
அதே வகையில் எஸ்ஐஆர் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதை குறிப்பிட்டு இங்கு கூறப்படுகிறது. மேலும் ஆதார் அட்டை குடியுரிமை ஆவணமாக கருத முடியாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோல் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள குடும்ப அட்டையும் குடியுரிமைக்கான உறுதியான சான்று அல்ல என்பதையும் தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டையும் குடும்ப அட்டையும். மேலும் குடியுரிமைக்கான அட்டையாக கடவுச்சீட்டும் பாஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் பிறப்புச் சான்றிதழும் குடியுரிமைக்கான உறுதியான சான்று ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவு 23 உட்பிரிவு 4 ஆதார் அட்டையை தனிநபரின் அடையாள ஆவணமாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. ஸோ இந்த ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்பதை சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு என்பது 23 இதை உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று இந்த எஸ்ஐஆர் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அரசமைப்பு சட்டத்தின் ஷரத்து 324 பிரிவு 21(3) குறிப்பிடுகிறது. இது இரண்டும் அரசு வினாத்தாளில் கேட்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு முக்கிய செய்தி, பலதார மனத்துக்கு பொது சிவில் சட்டம் 3வது மாநிலமாக அஸ்ஸாம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதாவது இந்த பொது சிவில் சட்டம் என்பது திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல், வாரிசுரிமை, தத்தெடுப்பு போன்ற தனிநபர் விவகாரங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை உறுதி செய்யும் நோக்கில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமலாக்குவது பாஜகவின் முக்கிய வாக்குறுதியாகும். இது போன்ற பொது சிவில் சட்டம் இதற்கு முன்பு காலனிய ஆட்சிய காலத்தில், அதாவது கோவாவில் மட்டும் முந்தைய போர்ச்சுகீசிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் இருந்தே பொது சிவில் சட்டம் அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முதலில் இந்தியாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட் குறிப்பிட்டுள்ளது. இந்த இரண்டாவதாக குஜராத். இந்த சட்டத்தை அமலாக்கும் மசோதா சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக அஸ்ஸாம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த பலதார மனத்துக்கு 7 ஆண்டுகள் சிறை என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. அதாவது அஸ்ஸாம் பொது சிவில் சட்டத்தின் கீழ் என்னென்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால், பலதார மனம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறி பலதார மனம் அல்லது இருதார மனம் புரிந்தால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மேலும் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வோர் எந்த மதத்தினராக இருந்தாலும் அரசிடம் முறைப்படி பதிவு செய்வது கட்டாயமாகும். இந்த விதிமுறையை மீறினால் 3 மாத சிறை தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த அஸ்ஸாமில் வசிக்கும் பழங்குடியினருக்கு மட்டும் இந்த சட்டத்தில் இருந்து விதி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கல்வி திட்டத்தை செயல்படுத்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் தேசிய பள்ளி கல்வி பாட செயல் திட்டம் 2023 படி ஆகியவற்றின் ஒரு பகுதியாக சிபிஎஸ்இ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு எதிராக மனு விசாரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய செய்தி குறிப்பு முடிவடைந்தது. மேலும் நாளை பார்ப்போம். நன்றி.